11ஆம் வகுப்பின் அரேபியர் துருக்கியரின் வருகை பாடத்தில் டெல்லி சுல்தானியத்தின் தோற்றம் பகுதியில் அமைந்துள்ள முக்கிய வினாக்கள். கொஸ்டின் நம்பர் 26. தன் படைவீரர்களுக்கு பணமாக ஊதியம் வழங்கிய முதல் சுல்தான் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி, அலாவுதீன் கில்ஜி ஆவார். கில்ஜி வம்சத்தை சேர்ந்த அலாவுதீன் கில்ஜி படை வீரர்களுக்கு பணமாக ஊதியம் வழங்கினார். கொஸ்டின் நம்பர் 27. டெல்லியில் இருந்து தலைநகரை தௌலதாபாத்திற்கு மாற்றிய சுல்தான் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, முகமது பின் துக்ளக் ஆவார். டெல்லியிலிருந்து தனது தலைநகரை தௌலதாபாத்திற்கு மாற்றிய சுல்தான் முகமது பின் துக்ளக் ஆவார். கொஸ்டின் நம்பர் 28. முகமது பின் துக்ளக்கின் இயற்பெயர்? சரியான விடை ஆப்ஷன் சி, ஜனாகான் ஆவார். கொஸ்டின் நம்பர் 29. தௌலதாபாத் என்று முகமது பின் துக்ளக்கால் பெயரிடப்பட்ட பகுதி எது? சரியான விடை ஆப்ஷன் டி, தேவகிரி ஆகும். முகமது பின் துக்ளக்கால் தௌலதாபாத் என பெயரிடப்பட்ட பகுதி தேவகிரி ஆகும். தேவகிரியானது மகாராஷ்டிரத்தில் அமைந்துள்ளது. கொஸ்டின் நம்பர் 30. அடையாள நாணயங்களை அறிமுகப்படுத்தி அதில் தோல்வியடைந்த சுல்தான் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி, அடையாள நாணயங்களை அறிமுகப்படுத்தி அதில் தோல்வியடைந்த சுல்தான் முகமது பின் துக்ளக் ஆவார். கொஸ்டின் நம்பர் 31. வேளாண்மையை கவனித்துக் கொள்ள திவான்-இ-அமீர் கோஹி என்ற ஒரு தனித்துறையை உருவாக்கியவர்? சரியான விடை ஆப்ஷன் டி, முகமது பின் துக்ளக் ஆவார். வேளாண்மையை கவனித்துக் கொள்ள தனித்துறையை உருவாக்கியவர் முகமது பின் துக்ளக் ஆவார். கொஸ்டின் நம்பர் 32. தவறான ஒன்றை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ, அலாவுதீன் தனது மகன் கிசர்-கானை தமது வாரிசாக நியமித்தார். ஆப்ஷன் பி, அலாவுதீன் படைத்தளபதி மாலிக் கஃபூர் ஆட்சிக்கு வந்த வெறும் 35 நாட்களில் பிரபுக்களால் கொல்லப்பட்டார். ஆப்ஷன் சி, 1320இல் காசிம் மாலிக் என்பவர் கியாசுதீன் துக்ளக் என்ற பெயரில் துக்ளக் வம்ச ஆட்சியை நிறுவினார். ஆப்ஷன் டி, கியாசுதீன் துக்ளக்கால் ஏற்படுத்தப்பட்ட துக்ளக் ஆட்சி 1320இல் இருந்து 1410 வரை நீடித்தது. தவறான ஒன்று ஆப்ஷன் டி. சரியான விளக்கம், கியாசுதீன் துக்ளக்கால் ஏற்படுத்தப்பட்ட துக்ளக் ஆட்சி 1320இல் இருந்து 1414 வரை நீடித்தது. கொஸ்டின் நம்பர் 33. இந்தியாவில் முதல் முறையாக இஸ்லாமியர் அல்லாதார் மீது ஜிஸ்யா வரியை விதித்தவர்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, குத்புதீன் ஐபக் ஆவார். இந்தியாவில் முதல் முறையாக இஸ்லாமியர் அல்லாதார் மீது ஜிஸ்யா வரியை விதித்தவர் அடிமை வம்சத்தை சேர்ந்த குத்புதீன் ஐபக் ஆவார். கொஸ்டின் நம்பர் 34. துக்ளக் வம்சத்தின் கடைசி அரசர்? சரியான விடை ஆப்ஷன் டி, நசுருதீன் முகமது ஷா ஆவார். துக்ளக் வம்சத்தின் கடைசி அரசர் நசுருதீன் முகமது ஷா ஆவார். கொஸ்டின் நம்பர் 35. யார் ஆட்சியில் 1,80,000 அடிமைகளின் நல்வாழ்க்கையில் அடிமைகள் நலத்துறை அக்கறை செலுத்தியது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, பெரோஷா துக்ளக் ஆட்சியில் 1,80,000 அடிமைகளின் நல்வாழ்க்கையில் அடிமைகள் நலத்துறை அக்கறை செலுத்தியது. கொஸ்டின் நம்பர் 36. யாருடைய ஆட்சியில் தைமூர் படையெடுப்பு நிகழ்ந்தது? சரியான விடை ஆப்ஷன் சி, நசுருதீன் முகமது ஆட்சி காலத்தில் தைமூர் படையெடுப்பு நிகழ்ந்தது.
கொஸ்டின் நம்பர் 37 தில்லியில் சைது வம்ச ஆட்சியை நிறுவியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ கிசர்கான் ஆவார். தில்லியில் சைது வம்ச ஆட்சியை கிசர்கான் நிறுவினார். கொஸ்டின் நம்பர் 38 தில்லி சுல்தானிய ஆட்சியின் ஒட்டுமொத்த வரலாற்றில் தனது ஆட்சியை துறந்து 30 ஆண்டுகள் மன நிறைவோடும் அமைதியாகவும் வாழ்ந்த சுல்தான் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி ஆலம் ஷா ஆவார். கொஸ்டின் நம்பர் 39 ஆலம் ஷா எந்த வம்சத்தை சேர்ந்தவர்? சரியான விடை ஆப்ஷன் சி சைது வம்சமாகும். ஆலம் ஷா சைது வம்சத்தை சேர்ந்தவர். கொஸ்டின் நம்பர் 40 லோடி வம்ச ஆட்சியை நிறுவியவர்? சரியான விடை ஆப்ஷன் ஏ பகலுல் லோடி ஆவார். லோடி வம்ச ஆட்சியை பகலுல் லோடி நிறுவினார். கொஸ்டின் நம்பர் 41 இஸ்லாமியர் அல்லாதோரையும் கற்றறிந்தவர்களையும் மனத்தடையின்றி ஆதரித்த சுல்தான் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி பெரோஷா துக்ளக் ஆவார். இஸ்லாமியர் அல்லாதோரையும் கற்றறிந்தவர்களையும் மனத்தடையின்றி ஆதரித்த சுல்தான் பெரோஷா துக்ளக் ஆவார். கொஸ்டின் நம்பர் 42 1 தைமூர் 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த மங்கோலிய அரசர் செங்கிஸ்கானுடன் இரத்த உறவு இருப்பதாக கூறத்தக்க துருக்கியர் ஆவார். 2 தைமூர் கொல்லர் தச்சர் கல்தச்சர் போன்ற இந்திய கைவினையாளர்களை சிறைபிடித்து தனது தலைநகர் சாமர்கண்டில் கட்டடங்களை எழுப்புவதில் அவர்களை ஈடுபடுத்தினார். சரியான விடை ஆப்ஷன் ஏ 1ம் 2ம் சரி. கொஸ்டின் நம்பர் 43 சட்லஜ் நதியிலிருந்து ஹன்சிக்கு வெட்டிய கால்வாயும் யமுனையில் வெட்டிய மற்றொரு கால்வாயும் எந்த அரசருடைய பொதுப்பணி வளர்ச்சிக்கு வலுவான சான்றாக உள்ளது? சரியான விடை ஆப்ஷன் சி பெரோஷா துக்ளக் ஆட்சிக்கு சான்றாக உள்ளது. கொஸ்டின் நம்பர் 44 எந்த சுல்தானை கியாசுதீன் துக்ளக் ஆட்சி பொறுப்பேற்ற போது 12,000 குதிரைப்படை வீரர்களை கொண்ட சிறப்பு படைக்கு தளபதியாக்கினார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ பெரோஷா துக்ளக். கியாசுதீன் துக்ளக் ஆட்சி பொறுப்பேற்ற போது பெரோஷா துக்ளக்கிற்கு 12,000 குதிரைப்படை வீரர்களை கொண்ட ஒரு சிறப்பு படைக்கு தளபதியாக்கினார். கொஸ்டின் நம்பர் 45 பிராமணராக இருந்து இஸ்லாமிற்கு மாறிய கான் இ கஹான் என்பவர் எந்த சுல்தானிடம் பணிபுரிந்தார்? சரியான விடை ஆப்ஷன் டி பெரோஷா துக்ளக். கான் இ கஹான் என்பவர் பெரோஷா துக்ளக்கிடம் உயர் அதிகாரியாக பணியாற்றினார். கொஸ்டின் நம்பர் 46 முதலாம் பானிபட் போரில் தோல்வியடைந்த அரசர்? சரியான விடை ஆப்ஷன் ஏ இப்ராஹிம் லோடி ஆவார். முதலாம் பானிபட் போரில் இப்ராஹிம் லோடி தோல்வியடைந்தார். கொஸ்டின் நம்பர் 47 முதலாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ 1526ஆம் ஆண்டு முதலாம் பானிபட் போர் நடைபெற்றது. கொஸ்டின் நம்பர் 48 1504இல் தலைநகரை தில்லியிலிருந்து ஆக்ராவுக்கு மாற்றிய சுல்தான் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி சிக்கந்தர் லோடி. சிக்கந்தர் லோடி 1504இல் தில்லியிலிருந்து தலைநகரை ஆக்ராவுக்கு மாற்றினார். நம்பர் 49 முதலாம் பானிபட் போர் யார் இருவருக்கும் இடையில் நடைபெற்றது?
சரியான விடை ஆப்ஷன் சி. பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் இடையே முதலாம் பானிபட் போர் 1526ஆம் ஆண்டு நடைபெற்றது. கொஸ்டின் நம்பர் 50. டெல்லி சுல்தானியத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து முகலாய ஆட்சியை நிறுவியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி. பாபர் ஆவார். டெல்லி சுல்தானியத்தின் கடைசி அரசர் இப்ராஹிம் லோடியை 1526இல் முதலாம் பானிபட் போரில் தோற்கடித்து முகலாய ஆட்சியை நிறுவினார்.